கிறிஸ்தேசுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதமான மாலை வேளையிலே நம்முடைய ஜூம் ஜெப கூடுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். இந்த ஜெப கூடுகைக்கு ஆரம்பமாக நம்முடைய திருச்சபையின் செயலர் திரு கென்னத் ராஜ்குமார் அவர்கள் ஆரம்ப ஜெபத்திலே நம்மை வழி நடத்துவார். ஜெபம் செய்வோம். கிருபைகள் நிறைந்த ஆண்டவரே, இந்த அருமையான இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கு 2-3 பேர் உடைய நாமத்தில் ஒன்று கூடுகிறார்கள், அந்த இடத்துல வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தகப்பன், இந்த அருமையான இந்த ஜெப கூடுகையின் ஆரம்பம் முதல் முடிவு வரையாய் கிருபையாய் நீ தங்கியிரும் கர்த்தாவே. வந்திருக்கிற ஜாயின் ஆயிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்த நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இந்த நாளிலே இந்த கூடுகையை நடத்தி கொண்டிருக்கின்ற பாஸ்டர்ஸோடும் தேவ செய்தி அளிக்க போற பாஸ்டர்ஸோடும் கர்த்தர் நீர் கூட இருந்துள்ளோம். நீர் அவர்கள் மூலமாய் பேசும், வழி நடத்தும். நீர் சமீபத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்துக்கும் தேவனாயிருக்கிறேன். இதோ கர்த்தாவே, நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்திலிருந்து நாங்கள் கூடியிருக்கிறதை கர்த்தர் நீர் அறிவீர். ஒவ்வொரு இடத்திலும் இந்த பிரசன்னம் இருக்கட்டும். இந்த கூடுகையில் ஆவியானவர் நிழலாடட்டும். கர்த்தர் வழி நடத்தும். உம்முடைய எல்லா விதமான சித்தங்களும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வழி நடத்தும். அதே போல் கர்த்தாவே, இந்த ஜூம் கூடுகையை கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீரே கடைசி வரை இருந்து எங்களை வழி நடத்தி காத்துக்கொள்ளும். கரத்தில் ஒப்படைக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். எங்கள் ஆண்டோரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் பிதாவே. ஆமென். தேங்க்யூ சார். இந்த வேளையிலே நம்முடைய வர்ஷிப் சாங்ஸ் leading by our brother Arun Jain.
Now I request Ricky Christopher to read the Bible reading for us. Psalm 121. This Psalms lesson for today is taken from Psalms 121, beginning to read from verse 1. I lift up my eyes to the mountains. Where does my help come from? My help comes from the Lord, the maker of heaven and earth. He will not let your foot slip. He who watches over you will not slumber. Indeed, he who watches over Israel will neither slumber nor sleep. The Lord watches over you. The Lord is your. Here ends the lesson. Thanks be to God. Thank you for the Bible reading. The second Bible reading for today is recorded in the book of Isaiah, chapter 49, verses beginning from 14 to 16, will be read by Felicia. Isaiah chapter 49, verses from 14 to 16. But Zion said, the Lord has forsaken me. My Lord has forgotten me. Can a woman forget her nursing child, that she should have no compassion on the son of her womb? Even these may forget, yet I will not forget you. Behold, I have engraved you on the palms of my hands, and your words are continually before me. Here ends the reading. Thank you. Now it's over to our secretary, Mr. Kenneth Rajkumar, to welcome our guest pastor. தேங்க்ஸ் பாஸ்டர். ஸோ இந்த நாளிலே நம் மத்தியில் வந்திருப்பவர், நம் தேவ செய்தியா வழங்க வந்திருப்பவர் அருள் திரு கிறிஸ்டிராஜ். அவர் சென்ட் மேத்யூஸ் லுத்ரன் சர்ச் ILC மேல்பட்டி சர்க்கிள் அம்புஸ்து நாடில் ஆயராக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவரை பொறுப்பாளர் மற்றும் சபையின் சார்பில் வரவேற்று தேவ செய்தி அளிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய பிதாவாகிய கர்த்தரிடமிருந்தும் நம் ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய அன்பின் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் இந்த மாலை பொழுதுல இந்த ஜூம் மீட்டிங் வாயிலாக இணைந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு சிறப்பான நேரத்துல முதலாவது கால தாமதம் ஏற்பட்டு விட்டது. தயவு கூர்ந்து பொறுத்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிகாஸ் ஆஃப் த பவர் கட் ஒன்லி இட்ஸ் ஹேப்பன். எனவே தயவு கூர்ந்து பொறுத்து கொள்ளுங்கள். இந்த நாளில ஆண்டவருடைய இறை செய்தியை உங்களோடு பகிர்வதற்கென்று இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போன்று அன்புக்குரிய ஆயர் சென்ட் ஸ்டீபன்ஸ் லுத்ரன் திருச்சபையினுடைய ஸ்தல போதகர் அருள் திரு அறிவர் பிரீஸ்டி பாலசிங் ஆயர் அவர்களுக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொலைபேசியின் வாயிலாக தொடர்பு கொண்டு என்னை அழைத்து பல காரியங்களை பகிர்ந்து கொண்ட அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய சபையினுடைய செயலாளர் திரு கென்னத் ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையினுடைய தலைவர், பொருளாளர், மூப்பனார்கள், இன்னும் மாதர் சங்கம், வாலிபர் சங்கம், சபையின் அனைத்து விசுவாச குடும்பத்தின் மக்களுக்கும் மிக சிறப்பாக இந்த ஜூம் மீட்டிங் வாயிலாக இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் நான் இறைப்பணி ஆற்றுகின்ற சண்டத்தூர் போதக வட்டம் பரிசுத்த மத்தேயு லுத்ரன் திருச்சபையின் சார்பாக நன்றி கலந்த ஸ்தோத்திரங்களை நான் மீண்டுமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்துல நம்முடைய சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொள்கின்ற ஆண்டவருடைய திருவார்த்தையை நாம் ஏற்கனவே வாசிக்க கேட்டோம். அதிகாரம் திருவள்ளுவர் 14 துவங்கி 16 முடிய. The prophetical book of Isaiah chapter 49 verses beginning from 14 to 16. Let me read in Tamil. சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்கிறாள். ஒரு ஸ்திரீ தான் பெற்ற பிள்ளைக்கு இரங்காளோ? பால் குடிக்கும் குழந்தையை மறப்பாளோ? இவர்கள் மறந்தாலும்
நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கின்றன என்பதுவே. ஜெபம் செய்வோம். ஈடு வினையற்ற அன்பும் எல்லையில்லா இரக்கம் கொண்ட பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இறைவன் எங்கள் வாழ்க்கையிலே கொடுத்த இந்த புதிய நாளுக்காக, இந்த நாளினுடைய இந்த மாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கடமைகள் எல்லாவற்றையும் நாங்கள் முடித்து இந்த மாலை பொழுதுல ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாங்கள் யாவரும் இந்த சமூக ஊடகத்தின் மூலமாக ஒன்றாக இணைந்து உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உமது வசனத்தை நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவ்வேளையிலும் ஆண்டவரே, உமது வசனத்தை நாங்கள் தியானிக்கிற பொழுது எங்கள் இருதயங்களை, எங்கள் மனங்களை நாங்கள் திறந்து நீர் தருகிற வார்த்தைகளை நாங்கள் அப்படியே உள்வாங்கி கொண்டு அதை வாழ்வாக்கி கொண்டு வாழ நீர் எங்களுக்கு அருள் தார். பேசுகிற அடியனை மறித்த ஆண்டவர் நீர் வெளிப்படும். நாங்கள் அனைவரும் கேட்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் வழியாகவே ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, நாம் வாசி கேட்ட இந்த பகுதியில குறிப்பாக 14வது வசனத்துல கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்கிறாள் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டுள்ளது. The Lord has forsaken me, my Lord has forgotten me என்று சொல்லுகிற வார்த்தைகள். இந்த இரண்டு வார்த்தையை நாம் பார்க்கிற பொழுது கைவிட்டார், மறந்தார் என்கிற இரண்டு வார்த்தைகள் இஸ்ரவேல் மக்கள் கடவுளிடத்துல பார்த்த ஒரு இரண்டு தவறான விஷயங்களாக அவர்களுக்கு மாறி போய் விடுகிறது. ஒரு இரண்டு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். கடவுள் எங்களை கைவிட்டார், மறந்தார் என்று சொல்லி. பொதுவாகவே நாம் பார்க்கிற பொழுது ஒருவரை மற்றொருவர் குற்றம் சாட்டுவது இயல்பாகவே நம் வாழ்க்கையில நாம் பார்க்கிற ஒரு விஷயம். ஏதாவது ஒரு சிறு தவறு செய்து விட்டாலும் அதை ஒரு மிகப்பெரிய குற்றமாக வைத்து அடுத்தவரை குற்றம் சாட்டுவது என்பது இன்றைக்கு மக்களுடைய, மனிதர்களுடைய ஒரு வாடிக்கையாக மாறி போய்விட்டது. குறிப்பாக தமிழ்நாட்டிலே நாம் பார்க்கிற பொழுது இப்பொழுது ஒரு புதிய அரசாங்கம் இங்கே வந்திருக்கிறது. இந்த அரசாங்கம் ஏறக்குறைய ஒரு 100 நாட்களை முடித்த பொழுது கருத்துக்களை கேட்டார்கள், எப்படி இந்த அரசாங்கம் செயல்படுகிறது என்று சொல்லி. அப்பொழுது அநேகர் வைத்த குற்றச்சாட்டுகள் ஏராளமாயிருந்தது. பல நிலையில அரசாங்கத்தை குற்றம் சாட்டினார்கள். ஆனாலும் அரசாங்கம் என்பது இந்த நாட்களில மக்களுக்கு உரிய தேவைகளை சந்தித்ததாகத்தான் பொதுவாகவே நாம் பார்க்கலாம். ஆனாலும் இந்த சூழ்நிலையிலும் அநேகருடைய எண்ணம், குறிப்பாக எதிர்க்கட்சியில இருக்கக்கூடியவர்கள் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். எனவே நாம் வாழும் சமூகத்துல அடுத்தவரை குற்றம் சாட்டுவது என்பது இயல்பாகவே நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இங்க இஸ்ரவேல் மக்கள், கடவுளுடைய சொந்த ஜனம், தன்னுடைய உண்மையான கடவுளையே கைவிட்டு விட்டார். இரண்டாவதாக பார்க்கிறோம், கடவுள் எங்களை மறந்தார் என்று சொல்கிறார்கள். ஏன் இந்த குற்றச்சாட்டு என்று நாம் பார்க்கிற பொழுது இந்த திருமறையினுடைய வரலாற்று பின்னணியை நாம் முதலாவது பார்த்தால் இத்திருமறை பகுதியை நம்மால் எளிதிலே புரிந்து கொள்வதற்கு பேர் உதவியாய் இருக்கும். குறிப்பாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் என்று நாம் எடுக்கிற பொழுது 3 பிரிவுகளாக இந்த புத்தகத்தை பிரிப்பார்கள். 1 அதிகாரங்கள் 1 துவங்கி 39 வரை நாம் பார்க்கிற பொழுது ப்ரீ எக்ஸைலிக் பீரியட் என்று சொல்வார்கள். அதாவது சிறையிருப்பின் காலத்திற்கு முன்பதாக நடைபெற்ற நிகழ்வுகள் என்று. இரண்டாவதாக நாம் பார்க்கிற பொழுது அதிகாரங்கள் 40 துவங்கி 55 வரை நாம் பார்க்கிற பொழுது எக்ஸைலிக் பீரியட் என்று சொல்வார்கள். சிறையிருப்பின் காலத்துல நடைபெற்ற நிகழ்வுகள் என்று நாம் பார்க்கிறோம்.
இறுதியாக மூன்றாவதாக நாம் பார்க்கிற பொழுது போஸ்ட் எக்ஸைலிக் பீரியட் என்று சொல்வார்கள். சிறையிருப்பின் காலத்திலிருந்து விடுதலை பெற்ற பிறகு நடைபெற்ற நிகழ்ச்சிகளாக நாம் பார்க்கிறோம். அதிகாரங்கள் 56 துவங்கி 66 அதிகாரங்கள் முடியதாக நாம் பார்க்கிறோம். அதில் குறிப்பாக நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய தியான பகுதி இரண்டாவது பகுதியில அடங்கி உள்ளது. எக்ஸைலிக் பீரியட் என்று நாம் பார்க்கிறோம். சிறையிருப்பின் காலத்துல நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியாக அமைந்துள்ளது. அதுல குறிப்பாக 49வது அதிகாரத்தை நாம் எடுத்து பார்க்கிற பொழுது பாடுபடும் தாசனை குறித்து முதல் முறையாக அந்த வார்த்தை இடம்பெறக்கூடிய ஒரு அதிகாரம். சர்வன்ட் சாங்ஸ், பாடுபடும் தாசனுடைய பகுதிகள் என்று நாம் பார்க்கிறோம். அதுல சொல்லி முதல் முறையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இங்கே முன்னிறுத்தி சொல்லக்கூடிய பகுதிகளாக இவை அமைந்துள்ளது. அதிலே குறிப்பாக நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய தியான பகுதியில இஸ்ரேல் மக்கள் கடவுளை குற்றம் சாட்டுகிற ஒரு பகுதி என்று சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன். கடவுள் எங்களை கைவிட்டார், கடவுள் எங்களை மறந்தார் என்கிற குற்றச்சாட்டுகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறக்குறைய ஒரு 712 ஆண்டின் பொழுது நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியாக இது இடம்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் நினைக்கக்கூடிய ஒரே விஷயம், கடவுள் உண்மையாகவே தம்முடைய சொந்த ஜனத்தை கைவிடுவாரா, அல்லது கடவுள் தன்னுடைய சொந்த ஜனத்தை மறந்து விடுவாரா என்கிற ஒரு கேள்வியை இன்றைக்கு நாமும் கூட கேட்கலாம். குறிப்பாக நாம் வாழ்ந்து வரும் இக்கால சூழ்நிலை நாம் பார்க்கிற பொழுது ஏறக்குறைய ஒரு 1.5 ஆண்டுகளாக இந்த கொரோனா என்கிற கோர பிடியில முழு உலகமும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலிலே நமக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழலாம். அன்றைக்கு இஸ்ரேல் மக்களை கடவுள் கைவிட்டு விட்டு இருப்பார், ஒருவேளை மறந்து இருப்பார். அதே போன்றுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் நம்மை கைவிட்டு மறந்து போயிருப்பார் என்கிற ஒரு மனநிலை நமக்கும் எழலாம். ஏனென்றால் மக்கள் அனைவரும் இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேகர் மரித்திருக்கிறார்கள், அநேகர் தொடர் சிகிச்சையில இந்த கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய மனநிலை முற்றிலுமாக மாறி இருக்கிறது. இந்த சூழலை பார்க்கிற பொழுது நமக்கு எழுகிற ஒரே கேள்வி, நம்மையும் கடவுள் கைவிட்டார், மறந்தார் என்று சொல்லி நாம் ஒருவேளை நினைக்கலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, ஒருபோதும் கடவுள் கைவிட்டு மறந்து விடுகிற கடவுள் கிடையாது. குறிப்பாக நாம் பார்க்கிற பொழுது ஆதியாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரம் திருவசனங்கள் 10 துவங்கி 22 முடிதான வார்த்தைகளில நாம் வாசிக்கிற பொழுது அங்கே யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. யாக்கோபு பிறகு இஸ்ரவேல் என்கிற பெயரை பெறுகிறார். அவர் வழியாக ஒரு மிகப்பெரிய ஒரு பெருத்திரள் கூட்டமானது கடவுளால் ஏற்படுத்தப்படுகிறது. யாக்கோபுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்கலாம். யாக்கோபினுடைய தந்தை ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து வழி அனுப்பி வைக்கிறார். யாக்கோபு பேர்சபாவை விட்டு காரானை நோக்கி அவர் பயணப்படுவார். ஒரு மிகப்பெரிய ஒரு பயணத்தை மேற்கொள்வார். அப்படி அவர் பயணப்பட்டு போகிற பொழுது சாயங்காலம் ஆகிறது, பொழுது சாய்கிறது. எனவே யாக்கோபு ஒரு இடத்துல வந்து நித்திரைக்காக ஒரு கல்லை வைத்து தலைமாட்டில உறங்க ஆரம்பிக்கிறார். அப்பொழுது ஒரு தரிசனம் அவருக்கு வருகிறது. அந்த தரிசனத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஏணி, வானத்துக்கும் பூமிக்கும் தொடப்பட்டுள்ள ஒரு நிலையில ஒரு ஏணி இருக்கிறது. அதுல தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்படி எல்லாவற்றையும் தரிசனத்துல யாக்கோபு பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்பொழுது ஆண்டவருடைய வசனம், வார்த்தையானது யாக்கோபுக்கு வருகிறது. ஆதியாகமம் 28வது அதிகாரத்துல குறிப்பாக 15வது வசனத்துல நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம், இதோ நான் உன்னோடு இருப்பேன்,
நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காப்பேன். இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். உனக்கு சொன்னதை செய்து தீர்க்கும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். நான் உனக்கு சொன்னதை செய்து தீரும் அளவும் உன்னை நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று சொல்லப்பட்டுள்ளது. கடவுள் தருகிற வாக்கு தத்தங்கள் ஒருபோதும் அது வீணாய் போய் விடுவது கிடையாது. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை அன்றைக்கு யாக்கோபுக்கு வழங்கப்பட்டது. இப்படி நாம் தொடர்ந்து நாம் வாசிக்கிற பொழுது குறிப்பாக இஸ்ரவேல் மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையையும் நாம் எடுத்து பார்க்கலாம். குறிப்பாக இஸ்ரவேல் மக்கள் தங்கள் வாழ்க்கையில எகிப்து அடிமைத்தனத்திற்கு அவர்கள் கொண்டு போகப்படுகிறார்கள். அப்படி கொண்டு போகிற பொழுது ஏறக்குறைய 430 ஆண்டுகள் அடிமைத்தன வாழ்க்கையை இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது கடவுள் இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யும்படியான பல முயற்சிகளை மேற்கொள்வார். அப்படி இருக்கிற பொழுது ஏறக்குறைய ஒரு 10 வாதைகளின் மூலமாய் அந்த ஜனங்கள் எகிப்தில் உள்ளவர்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். அப்பொழுது அந்த நாட்டில் உள்ள மன்னன் வற்புறுத்தி சொல்லுகிறார், எங்களை விட்டு நீங்கள் போய்விடுங்கள், உங்களுக்கு உரியவைகளை எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்லி அந்த நாட்டினுடைய மன்னர் சொல்லுகிறார். எனவே கடவுள் வழியாக எகிப்து மக்கள் மத்தியிலிருந்து இஸ்ரவேல் மக்களுக்கு தயவு கிடைத்ததாக நாம் பார்க்கிறோம். யாத்ராகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம் 31, 32 ஆகிய வசனங்களில பார்வோன் மன்னன் இஸ்ரவேல் மக்களை போய்விடும்படியாக கட்டாயப்படுத்துகிறார். அதை தொடர்ந்து நாம் பார்க்கிறோம், எகிப்தியரின் கண்களில் இஸ்ரவேல் மக்களுக்கு தயவு கிடைக்கிறது. மக்கள் எல்லோரும் அந்த இடத்தில் உள்ள மக்களின் பொருட்களை கொள்ளையடித்து செல்கிறார்கள். அப்படி நாம் தொடர்ந்து வாசிக்கிற பொழுது ஏறக்குறைய 6 லட்சம் பேர் ஆண்கள் மாத்திரம் விடுதலை பெற்று விடுதலை பயணத்தை மேற்கொள்கிறார்கள். ஒரு பாலைவன பயணம் நம் அனைவருக்குமே தெரியும். அப்படி விடுதலை பெற்று மக்கள் அனைவரும் பாலைவனத்தின் வழியாக பயணத்தை மேற்கொள்கிற பொழுது முதல் பிரச்சனையை சந்திக்கிறார்கள், செங்கடல் பிரச்சனை. செங்கடல் அவர்களுக்கு முன்பதாக நிற்கிறது. பின்பதாக நாம் பார்க்கிறோம் எகிப்தின் சேனைகள் அவர்களை பின்தொடர்ந்து வருகிறார்கள். அவர்களை எப்படியாவது மீண்டுமாக அடிமைத்தனத்திற்குள்ளாய் அழைத்து செல்லும்படியாய் அவர்கள் வருகிறார்கள். அப்படி வருகிற பொழுது மக்களுடைய மனநிலை எப்படியாக இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்க. கடவுள் விடுதலை செய்தார், இப்பொழுது மீண்டுமாக நம்மை அடிமைத்தனத்திற்குள்ளாய் அழைத்து செல்ல போகிறாரா? இப்பொழுது முன்பதாக செங்கடல் இருக்கிறது, நாம் அழிந்து போவோம் என்கிற ஒரு மனநிலையில இருக்கிறார்கள். கடவுள் நம்மை கைவிட்டு விட்டார், இதுதான் கடவுளுடைய பேரிரக்கமா என்று சொல்லி மக்களுக்குள்ளாக ஒரு முறுமுறுப்பு ஏற்படுகிறது. அந்த நிலையில கடவுள் செங்கடல் வழியாக, வெட்டாந்தரத்தின் வழியாக செங்கடலை 2ஆக பிளக்க செய்து கடவுள் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி கொண்டு போனார் என்று நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து நாம் பார்க்கிற பொழுது கடவுள் தன்னுடைய பிரசன்னத்தை தன்னுடைய ஜனத்திற்கு மத்தியில வைத்திருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பகலிலே மேக ஸ்தம்பத்தின் வழியாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தின் மூலமாகவும் கடவுள் தமது ஜனத்தை வழிநடத்தி கொண்டு போனார் என்று சொல்லி திருமறை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இதை தொடர்ந்து நாம் வாசிக்கிற பொழுது மாரா என்கிற ஒரு தண்ணீரை அந்த இடத்தை வந்து சேர்கிறார்கள். அங்கே தண்ணீர் இருக்கிறது, கசப்பான தண்ணீர், மக்கள் முறுமுறுக்கிறார்கள். அந்த நிலையிலும் மாராவின் தண்ணீரை கடவுள் மதுரமாக மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. இதை தொடர்ந்து நாம் பார்க்கிற பொழுது அப்பங்களுக்கும் காடைகளுக்கும் மக்கள் முறுமுறுத்தார்கள். எங்களுக்கு உணவு இல்லை, எங்களுக்கு பசி, எங்களுக்கு பட்டினி, எங்களை சாகவா கொண்டு வந்தீர் என்று பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிற பொழுது கடவுள் அவர்களுக்கு காடையும் மன்னாவையும் பொழிந்தார் என்று நாம் பார்க்கிறோம்.
இப்படி பல நிகழ்ச்சிகளை சொல்லிக் கொண்டே போகலாம். இவை ஒவ்வொன்றாக நாம் பார்க்கிற பொழுது கடவுள் ஒருபோதும் தன் ஜனத்தை கைவிடவில்லை, மறக்கவில்லை என்பது நமக்கு தெளிவாகிறது. இப்படி இருக்கிற பொழுது அப்பொழுது யார் மறந்தார்கள்? கடவுள் மறக்கவில்லை, பின் யார் மறந்தார் என்று நாம் பார்க்கிற வேளையில உபாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரத்துல நாம் வாசிக்கிற பொழுது மோசேயின் பாடல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உபாகமும் 32வது அதிகாரம், அதுல குறிப்பாக 18வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையில மோசே இவ்வாறாக சொல்லுகிறார்: உன்னை ஜெனிப்பித்த கண்மனையை நினையாமல் உன்னை பெற்றவராகிய கடவுளை மறந்து விட்டாய் என்று மோசே மக்களிடத்துல ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். கடவுள் உங்களை மறக்கவில்லை, நீங்கள் தான் நன்றி கெட்டவர்களாக கடவுளை மறந்து விட்டீர்கள். உன்னை பெற்றவராகிய கடவுளை, உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நினையாமல் மறந்து போனீர்கள் என்று இங்கே மோசே ஒரு பாடலின் மூலமாக இஸ்ரவேல் மக்கள் செய்த தவறுகளை சுட்டி காட்டுகிறார். நீங்கள் தான் மறந்தீர்கள், கடவுள் உங்களை ஒருபோதும் மறக்கவில்லை என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். மெடிக்கல் டேர்ம்ல ஒரு வார்த்தை உண்டு, அம்னீசியா என்று சொல்வார்கள். அதற்கு ஞாபக மறதி அல்லது நினைவு திறன் இழப்பு என்று சொல்வார்கள், அம்னீசியா என்று சொல்லி. நாமும் கூட பல நேரங்களில பல விஷயங்களை மறந்து விடுகிறோம். குறிப்பாக வயது செல்ல செல்ல ஞாபக திறனானது நமக்கு படிப்படியாய் குறைந்து காணப்படும். திடீரென்று ஒருவரை பார்க்கிற பொழுது உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்க என்று நாம் சொல்வோம். பல நிலைகளை நாம் பார்க்கிற பொழுது மனிதர்களுக்கு ஞாபக மறதி என்பது மிக அதிகமா இருக்கிறது. இது கொரோனா காலகட்டத்துல வேக்சின் போட்டா நிறைய பேர் ஞாபக திறன் குறைந்து போனதாக சொல்கிறார்கள். சுறுசுறுப்பு இழந்து விட்டோம், ஞாபக மறதி வந்து விட்டது. வேக்சினுடைய பக்க விளைவுகளாய் ஒருவேளை இது இருக்கலாம் என்று பல நிலையில அநேகர் சொல்லுகிறார்கள். இப்படி மனிதனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற பொழுது ஞாபக மறதி என்பது இயல்பு. பல விஷயங்களை, பல நபர்களை கூட மறந்து போய் விடுவார்கள். அன்புக்குரியவர்களே, நம்மை படைத்த கடவுள் அவரை பார்க்கிற பொழுது ஒருபோதும் மறக்கிற கடவுள் கிடையாது. ஒருபோதும் கடவுள் நம்மை கைவிடுகிற கடவுள் கிடையாது. இங்கே மக்கள் சொல்லுகிற அல்லது மக்கள் முன்வைக்கிற குற்றச்சாட்டு முற்றிலுமாக அது தவறான குற்றச்சாட்டு என்பதை நம்மால் எளிதிலே புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் கடவுள் தன் பிள்ளைகளாய் இருக்கிற மக்களை ஒருபோதும் கைவிடுகிற மறக்கிற கடவுள் கிடையாது. நம்முடைய தியான பகுதியிலே பின்வருகின்ற 2 வசனங்களில, குறிப்பாக 15வது வசனம் 16வது வசனத்துல நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம்: ஒரு தாய், ஒரு ஸ்திரீ தான் பெற்ற பிள்ளைக்கு இறங்காளோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பால் குடிக்கும் குழந்தையை மறப்பாளோ என்று 2 விஷயங்களை சொல்கிறார். ஒரு தாயானவள் தான் பெற்றெடுத்த பிள்ளையை மறப்பாளோ என்று கேள்வியை தான் வைக்கிறார். அல்லது பால் குடிக்கும் குழந்தையை, 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த ஒரு குழந்தை இருக்கிறது, பால் குடிக்கிற ஒரு குழந்தை, அப்ப பச்சிளம் குழந்தை என்று நாம் பார்க்கிறோம். அந்த குழந்தையை ஒரு தாயானவள் மறந்து போய் விடுவாளோ? ஒருவேளை இவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பெண், ஒரு தாய் தன் பெற்றெடுத்த பிள்ளையை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். ஆனாலும் பல நிலையில பல்வேறு தாய்மார்கள் தன் பிள்ளையை மறந்து விடுகிற ஒரு நிலையில நாம் பார்க்கலாம். கடந்த மாதங்களுக்கு முன்பு நரபலி என்று சொல்லி தான் பெற்றெடுத்த பிள்ளையே கொன்று போட்ட தாய்மார்களை நாம் செய்தியின் வழியாக பார்த்திருக்கலாம். சில தோஷம் உங்களுக்கு இருக்குங்க, எனவே உங்களுடைய பிள்ளையை நீங்கள் நரபலி கொடுத்தால், உயிரை எடுத்து விட்டால் உங்களுடைய பிரச்சனைகள் போய்விடும் என்று
ஒரு மூட நம்பிக்கையிலே மூழ்கி போன தாயானவள் தன்னுடைய பிள்ளையை கொன்று போட்டாள் என்று சொல்லி கடந்த நாட்களில செய்தியின் வழியாக நாம் பார்த்திருக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் நாம் வாழுகிறோம். ஆனாலும் பெருவாரியான தாய்மார்கள் ஒருபோதும் தன்னுடைய பிள்ளைகளை மறப்பது கிடையாது, கைவிடுவது கிடையாது. எனவே கடவுள் இங்கே உதாரணமாக ஒரு தாயை சொல்லுகிறார். ஒருபோதும் ஒரு தாயானவள் மறக்க மாட்டாள். அவள் ஒருவேளை மறந்தாலும் நான் மறப்பதில்லை என்று கடவுள் மாறாத, மக்களை மறவாத கடவுள் என்பதை முன்னிறுத்தி சொல்கிறார். தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம் கடைசியாக 16வது வசனத்திலே, இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆங்கிலத்துல என்கிரேவ்ட் என்று சொல்லி சொல்லப்பட்டுள்ளது. என் உள்ளம் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருந்தால் ஒருவேளை அழிந்து போய்விடலாம். ஆனால் எழுத்துக்கு மறையாது. எனவே தான் கடவுள் சொல்கிறார், I engraved you in my hands, in my palms என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடவுள் ஒருபோதும் கைவிடுகிற இத்திருமறை தம் வார்த்தை குறிப்பாக புதிய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கடவுள் இந்த உலகத்திலே கொடுத்தார். ஒருவேளை கடவுள் தம் ஜனத்தை மறந்திருந்தால் தன் குமாரன் இயேசு ஆண்டவரை இந்த உலக நம்மை கடவுள் கொடுத்திருப்பாரா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த முழு உலகத்தின் மீட்பிற்காக முழு உலகமும் முழு மானுடமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நிம்மதியை, சமாதானத்தை கொடுத்தார். உலகத்திலே வந்து மக்களை செய்து அவர்களை பயிற்சி அளித்தார். அப்படிங்கிற பொழுது குறிப்பாக யோவான் நற்செய்தி நூல் 14வது அதிகாரத்திலே இயேசுநாதர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் பார்க்க வேண்டும். நான் உங்களோடு இருக்க மாட்டேன், உங்களை விட்டு போய்விடுவேன் என்று சொல்லுகிற பொழுது சீடர்களுடைய மனநிலை, இயேசுநாதர் நம்மை விட்டு போய்விடுவார், எனவே அவர் நம்மை கைவிட்டு விட போகிறார், நம்மை மறந்து விட போகிறார் என்கிற ஒரு உள்ளான ஒரு ஏக்கம், ஒரு குமுறல் அவர்களுக்குள்ளாய் இருந்தது. எனவே தான் யோவான் 14 முதல் வசனத்துல இயேசுநாதர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நம்பிக்கையோடு இருங்கள் என்று சொல்வார். தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம், நான் போனாலும் பரிசுத்த ஆவியானவரை, தேற்றரவாளரை உங்களுக்காக நான் அனுப்புகிறேன், அவர் உங்களோடு இருப்பார், என் இடத்தை அவர் நிரப்புவார் என்று சொல்லுகிறார். இறுதியாக இயேசுநாதர் பரத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற தருவாயில சீடர்கள் அனைவரும் ஏக்கத்தோடு இயேசுநாதரை பார்க்கிறார்கள். அப்பொழுது இயேசுநாதர் சொல்லுகிறார், இதோ யுகம் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்கிற நம்பிக்கையின் செய்தியை சொல்வார். அன்புக்குரியவர்களே, இவை அனைத்தையும் நாம் பார்க்கிற பொழுது கடவுள் ஒருபோதும் நம்மை மறந்து விடுகிற, கைவிடுகிற கடவுள் இல்லை என்பது நமக்கு தெளிவாகிறது. அன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் சொன்னார்கள், ஏனென்றால் அடிமைத்தன வாழ்க்கை, மிகுதியான கஷ்டம், வேதனை, வருத்தம், பாரம் அவர்களுக்குள்ளாய் இருந்தது. எனவே தான் அவருடைய மனநிலை மாறி போனது. கடவுள் மறந்தார், கைவிட்டார் என்று சொல்லி கடவுள் தெளிவுபடுத்துகிறார், நான் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டேன், என் உள்ளங்கைகளில் உங்களை பொறித்து வைத்திருக்கிறேன், உங்களை வரைந்திருக்கிறேன் என்று கடவுள் நம்பிக்கையின் செய்தியை
இஸ்ரவேல் மக்களுக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் எடுத்து சொன்னார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் வாசி கேட்ட சங்கீத பகுதியிலும் 121வது சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம், எங்கே இருந்து உதவி வரும்? ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. அப்பொழுது பதில் சொல்லுகிற வார்த்தைகளை தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும், ஒத்தாசை வரும். இஸ்ரவேலை காக்கிற கடவுள் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை காப்பார், வலது பக்கத்தில் நிழலாய் இருப்பார், பகலில் வெயிலாயிலும் இரவில் நிலவாயிலும் உங்களை சேதப்படுத்தாது, எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆக கடவுள் ஒருபோதும் தன் ஜனத்தை மறந்து அவர் தூங்கி விடுகிற கடவுள் கிடையாது. என்றும் காக்கிற, என்றும் பாதுகாக்கிற கடவுள் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்ளலாம். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில குறிப்பாக இந்த காலகட்டத்துல நமக்கு எழுகிற கேள்விகள் மிக அதிகமா இருக்கலாம். ஒருவேளை நாமும் கூட கடவுளை குற்றம் சாட்டலாம், கடவுள் கைவிட்டு விட்டார், மறந்து விட்டார் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, கடவுள் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற, மறக்கிற கடவுள் கிடையாது. தம் மகன் இயேசு ஆண்டவரின் வழியாக தன்னுடைய பிரசன்னத்தை நம் மத்தியில வைக்கிற கடவுள், தூய ஆவியின் வழியாக நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிற இறைவன் நம் மத்தியில நம்மோடு கூட இருக்கிறார். இந்த கொரோனா என்கிற கோரப்பிடி நம்மை ஆட்கொண்டிருந்தாலும் இதன் மத்தியிலிருந்து கடவுள் நம்மை விடுவிப்பார். அன்றைக்கு எப்படி இஸ்ரவேல் மக்களை கோரேஸ் என்கிற மன்னன் மூலமாக ஒரு விடுதலையை தந்து ஒரு அருமையான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கடவுள் வழங்கினாரோ, இன்றைக்கு இந்த கொரோனா என்கிற கோரப்பிடியில் இருந்து கடவுள் நிச்சயமாக நமக்கு விடுதலையின் வாழ்க்கையை தருவார், நிம்மதியை வழங்குவார். அவர் கைவிடாமல், மறவாமல் நாம எப்பொழுதுமே பாதுகாக்கிற கடவுள் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு கடவுளிலே நம்பிக்கை வைத்து ஆண்டவருக்காய் நாம் தொடர்ந்து வாழ்வோம். கர்த்தர் இந்த திருவார்த்தையின் வழியாய் தூய ஆவியின் துணை கொண்டு நம்மை நிறைவோடு வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக. அமேன். எல்லா புத்திக்குமான கர்த்தருடைய தெய்வீகமான சமாதானம் நம் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பக்குவப்படுத்தி காப்பதாக. அமேன். Closing prayer by Mrs. Manjushri Aristotle. Praise the Lord. Dear Heavenly Father, we thank you for today's word to Pastor Christy Raj. Bless him, O Lord. O Almighty God, we thank you for your peace and holy word. It purifies us, heals us, and comforts us. Lord, we are grateful for your guidance to fulfill all our requirements. Bless all the church members and the family, especially our church pastor, president, secretary, treasurer, and all the elders of the church. Lord, protect us with your holy will. We pray, Lord, that the peace of your presence will never depart from us. Lord, help us live as the one uniquely intended us to be. We pray for Sister Sugana's health and fulfill all her needs. Lord, make us healthy and strong to gather again and again. Bless us as we go and let your love be our joy. In Jesus' name we pray. Amen. இந்த வேளையிலே நாம் கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமத்திலே செய்யப்படும் பூமியிலே செய்யப்படுவதாக. அந்தன் வேண்டிய வார்த்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணாளிக்கு மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோனி பிரவேசிக்கும் நாமத்தை ரட்சித்துக் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்னைக்கும் தேவர்களே சுவாமி. ஆமென். நம்முடைய அருமை ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் ஆவியானவருடைய ஆசீர்வாதம் சமாதானம் வழிநடத்தும் நம் யாவரோடும் அவருடைய உள்ளங்கைகளிலே நாம் வரையப்பட்டிருக்கிறோம் என்கின்ற விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு பிரியமான சாட்சியுள்ள மக்களாக வாழ தூய ஆவியானவர் தாமே நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். வெளிச்சமா
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய செயலர் திரு கென்னத் ராஜ்குமார் அவர்கள் vote of thanks. தேங்க்ஸ் பாஸ்டர். கிறிஸ்தேசுக்குள் நேசிக்கப்பட்ட உடன் விசுவாசிகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் தோத்திரங்கள். இந்த வேளையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமாக இந்த கூடுகையின் நடத்தின நம் ஆயர் அருள் திரு பிரிஸ்லி பாலசிங் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நாளின் வேத வாசிப்புகளை வாசித்த ஆலன் டேனியல் அவர்களுக்கும் செல்சியா ஹானா அவர்களுக்கும் சபையின் சார்பில் நன்றிகளை, மேலும் நம்மை பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்பில் வழி நடத்தின அருண் ஜாக் அவர்களுக்கும் சபையின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படியாக நம் வசன கர்த்தரின் வார்த்தையில் வழி நடத்தி அருள் திரு கிறிஸ்டிராஜ் ஆயர் அவர்களுக்கு சபையின் சார்பில் ஒரு பால சபை திரும்பவுமாய் ஒரு தடவை நன்றி சொல்லுகிறோம். மேலும் முடிவு ஜபத்தில் வழி நடத்தின திருமதி மஞ்சுஸ்ரீ அரிஸ்டாட்டில் ஆண்டி அவர்களுக்கும் இந்த வேளையில நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். திரும்பவுமாய் வெள்ளிக்கிழமை நாம் ஜபக்கூடுதல் சந்திப்போம். மற்றொரு அறிவிப்பு, அடுத்த வாரத்திலிருந்து புதன்கிழமை மட்டும் இந்த ஜபக்கூடுகை நடைபெறும் என்பதை கொள்கிறோம். வாரத்திற்கு ஒரு நாள் என்று அனைவருக்கும் நன்றி.